ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு இனம் விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னாக்கா மதுரையிலேருந்து சென்னைக்கு டஸ்ட்டை லான்ச் இவெண்ட் கிளம்பியிருக்கோம். ஒத்தக்கடை மேலூர் ரோட்டில் உள்ள பாரத்தில் டீசல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியிலே லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிருச்சு. மணி பார்த்தோன்னா கரெக்டாக 12:30 மணி. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் வந்து காலை 8:45 வண்டி எடுத்தோம். ஒன் ஸ்ட்ரெச்சில் இப்போ வந்து முண்டியம்பாக்கமா அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். லஞ்ச் முடிஞ்சாச்சு. இப்போ அப்படியே கிளம்புறது தான். ஈவினிங் 5:30 வந்து நம்ம ப்ரோக்ராம். ஸோ மேபி ஒரு 4 o'clock போயிடும்னு நினைக்கிறேன். அப்போம் கைஸ், அடையாரில் லஞ்ச் முடிச்சாச்சு. நம்ம தலைவர் நிற்கிறாப்புல ரைனோ. கைஸ் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் டஸ்ட்டு ரீலான்ச் ஆக போகுது. இப்போ மணி கரெக்டாக பார்த்தனாக்கா 2:30 மணி. பரனூர் டோல் பிளாசா வந்து கிராஸ் பண்ணியாச்சு. கைஸ் ஒரு வழியாக ஜேஎல்எம் ஸ்டேடியம் ரீச் பண்ணியாச்சு. மணி கரெக்டாக 4:45. இங்கே என்ன பிரச்சனைனாக்கா எதிர்பார்த்தது காட்டிலும் பயங்கரமான கூட்டம். ஸோ உள்ள கார் பார்க்கிங் இல்லைன்ட்டாங்க. அங்கே எங்கேன்னு சுற்றி விட்டு லாஸ்ட்டில் வந்து பென்னி மில்ஸில் தான் கார் பார்க்கிங் போட சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கைஸ் இங்கே நிற்கிற எல்லா பஸ்ஸஸுமே இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்காண்டி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பக்கா அரேஞ்ச்மெண்ட்டு. நம்ம போகும்போதே ஒரு பஸ் ரெடியாக இருந்துச்சு. அதில் ஏறி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு என்ட்ரி வந்து கேட் நம்பர் 3 and 4 தான் போக சொல்லியிருந்தாங்க. அப்படியே அந்த இன்விடேஷன் செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கைஸ் வந்தாச்சு. பார்க்கிங் எங்கேயோ போட்டு அவையிலே கூட்டு வந்திருக்காங்க. உள்ளே போகுமே நேராக ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் போக சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போகுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அங்கே இருக்கவர் உங்களுக்கு இங்கே கிடையாது, ஜிஓடி கவுண்டர் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே பார்த்தோன்னாக்கா கேங்ஸ் ஆஃப் டஸ்ட்னு சொல்லிட்டு பழைய டஸ்டர் கஸ்டமர்ஸ்க்கு தனியாக கேபின் கொடுத்துருக்காங்க போல். அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு டிஷர்ட்டு ஃபுட்டு அந்த டஸ்ட்டோட லைட்னிங் வாட்ச் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே கிளம்பியாச்சு. கார்டு எல்லாமே வாங்கியாச்சு. ஆக்சுவலி நம்மளை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. டிஷர்ட் அண்ட் வாட்ச். அப்படியே அன்எக்ஸ்பெக்டாக பிரபுதேவா அவரோட டான்ஸை போட்டு அரங்கத்தையே அதிர வச்சுட்டாங்க. வேறு லெவல் வைபாக இருந்துச்சு. That was truly special, wasn't it? For sure. என்ட்ரி, அதாவது ஹீரோ என்ட்ரி. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா பழைய இருந்த அதே கம்பீரத்தோடு இருக்குது. பழசில் வந்து ரெனோவோட லோகோ இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக வந்து டஸ்டரோட அந்த பேட்ச் பியானோ பிளாக்கோட ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. செம்ம மஸ்குலராக பழைய இருந்த அதே கம்பீரத்தோட சூப்பராக இருக்குது. வேரியண்ட்டில் 3 வேரியண்ட் வருது. 1 லிட்டரு, 1.3 லிட்டரு, 1.8 லிட்டரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்திருக்கு. ரேரில் வந்து ஓல்டு டஸ்டருக்கும் இதுக்கும் நிறையவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓல்டில் வந்து ஒரு பல்கியான ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாமே ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க. டெயில் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கனெக்டர் எல்இடி ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நடுவில் ரெனோவோட குட்டி பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெயில் கேட் பார்த்தீங்கன்னா பவரில் கிடைக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துட்டாங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேசிவான பூட் ஸ்பேஸ், 700 லிட்டர்ஸ், 60/40 சீட்டோட ப்ரொஃபைலுமே கிடைக்குது. முன்னாடி வந்து ஸ்பேர் வீல் வந்து காருக்கு அடியில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பூட் ஸ்பேஸ்லேயே ஸ்பேர் வீல் கொடுத்துட்டாங்க. முன்னாடி இந்த டேஷ்போர்ட் ரொம்பவே ஆவரேஜாக இருந்துச்சு. இப்போ நல்ல ப்ரீமியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேரிங்லேயுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரியே லெஃப்ட் சைட்லேயே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், அட்டாச் ஃபீச்சர் எல்லாமே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. 10.2 இன்ச்சஸில் ஹரிசாண்டலில் கிளஸ்டர் வந்திருக்கு. டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பிரைட்டாக இருக்குது.
அதே மாதிரி இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10 inches கொடுத்துருக்காங்க கூகுள் டிரைவ் ஆப்ஷன்ஸோட. ஏசிலாம் வந்து பட்டன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. பழைய டஸ்டரில் வந்து நாபில் இருக்கும். எனக்கு என்னமோ அதுதான் பிடிச்சிச்சு. இதுவும் ஓகே தான், ஒருத்தருக்கு ஒரு பிடிக்கும். இதுவும் சூப்பராக தான் இருக்குது, ப்ரீமியமாக தான் இருக்குது. குறிப்பிட்ட வேரியன்ஸில் பேனரோமிக் சன்ரூஃப், கோ பேசஞ்சருக்குமே வந்துட்டு வென்டிலேட்டர் சீட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரேரில் வந்து ஸ்பேஸ் என்னமோ குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பூட் ஸ்பேஸ் வந்து 500 liters இருந்துச்சு, இப்போ 700 liters ஆக்கிட்டாங்க. ஸோ அதில் கூட்டி இதில் குறைச்சமாக ஆயிடுச்சு. இருந்த நம்ம பழைய டஸ்டரில் வந்து பின்னாடி ஸ்பேஸ் நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. தை சப்போர்ட்டுமே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. எனக்கு எதுவும் தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன். ஆட்டோவில் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஏதோ தெரிஞ்சது நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இதே மாதிரி போடுவேன். கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.